இங்கே வந்திருக்கிற பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள், ஃபோட்டோகிராஃபர்ஸ், கேமராமேன் எல்லாருக்கும் வணக்கம். எப்படியாவது 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்றது தான் மொத்த பிளானுமே இருக்குது. 6 மணிக்கு இதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தா நேரம் கரெக்டாக முடிஞ்சிருந்துருக்கும். பட் ஆரம்பிக்கவே அது வேற சில காரணங்கள்னால. பட் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கிற எங்களுடைய தாய் கிழவி டீம் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் முதல்ல ஸ்ரீபிரியா மேம் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க வந்ததுக்கு நான் உங்களுக்கு படம் காட்டணும்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு உங்களை அவங்க கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கல. பட் நீங்க உங்களுடைய நட்பு காரணமா நீங்க வந்தீங்க. நீங்க அடுத்து உங்களுக்கு ப்ரீமியர்ல உங்களை இன்வைட் பண்ணி கண்டிப்பா படம் நீங்க பார்க்கணும். அப்ப நான் கூப்பிடல நீங்க சொல்லக்கூடாது, நான் மேடையிலே பதிவு பண்ணேன். சரத்குமார் சார், தேங்க்யூ சார். உங்களுடைய ஆழி படத்துக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். 2 படமும் பெரிய சக்சஸ் ஆகட்டும். நீங்க நிரோஷா மேம் அண்ட் ராதிகா மேமோட ஃபேமிலி ராகுலா இருக்கட்டும் அண்ட் மேம் உங்க வீட்டில் எல்லாருக்கும், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி. இரா சரவணன்னா ரொம்ப நன்றி. நீங்க வந்ததுக்கும் நீங்க பேசினதுக்கும் இவ்வளவு வருஷமா நீங்க கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றினா. உங்களை நான் எழுத்தாளராகவும் பத்திரிகையாளராகவும் இயக்குனராகவும் ரொம்ப ரொம்ப ரசிச்சிருக்கேன். அதை விட அதிகமாக ரசிக்கிறது ஒரு அண்ணனா. ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கிற இயக்குநர்கள் எல்லாருக்கும் அவங்களுக்குலாம் நான் அப்புறம் வரேன். நான் அதுக்குள்ள இருக்கிறேன். நான் சிவி, தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. நீங்க தலைவர் கூட டைரக்டர், நீங்க வந்து இவ்வளவு நேரம் இருந்து நிகழ்ச்சியை சிறப்பிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பெரிய விஷயம். ஆனா சிவி, நம்ம 2 பேர் தான் படம் பண்றதா இருந்துச்சு சுதனோட. நீ மட்டும் எஸ்கேப் ஆயிட்ட. தலைவர் பக்கத்தில் வீடியோ பார்த்துட்டேன். எல்லாம் தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, திரும்ப வரணும். அண்ணா அக்ரிமெண்ட் போட்டிருக்கீல்ல. ஓகே, தேங்க்யூ சிபி. அண்ட் கார்த்திகேயன் கோபாலுக்கு அப்புறம் வரேன். சூரியண்ண, லவ்யூண்ண. அதாவது நம்ம இன்னொரு 30 வருஷம் கழிச்சு நம்ம அவங்க 2 பேர் மாதிரி இருக்கணும். நம்ம 2 பேர் நட்பை பத்தி பேசிட்டு இருக்கோமா? நானு ஆமா, 2 பேரும் நீ 2 பேரும் லேடிஸா மாறி இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. நாங்க மாறுறதுக்கு ரெடினாலும் பாக்குறதுக்கு யாரும் தெரியல. நான் ஒரு தடவை மாறி இருக்கேன் ஒரே ஒரு படத்துல. அண்ணனை இப்ப அந்த கெட்டப்ல பார்க்கணும். அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீலிங் இருந்துச்சு. நானும் சூரியனும் இதே மாதிரி சூரியனோட 50வது ஆண்டு விழா கொண்டாடும் போது ஒரு வீட்டு கிளியாக அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. நான் அண்ணன் கேட்டது ஃபர்ஸ்ட் சொன்னது, அண்ணன் இந்த படத்தை நம்ம வீட்டில் இருக்க எல்லாரும் கூட்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க எல்லாருக்கும் படம் பிடிக்கும்ன்றது ஒண்ணு. அந்த குடும்பம் மதுரையில் ஒரு தியேட்டருக்கு போச்சுன்னா அந்த ஷோ ஃபுல்லாகிடும் நமக்கு. அன்னைக்கு மதுரையில் எக்ஸ்ட்ரா கலெக்ஷன் வரும்ன்ற ஒரு காரணம் தான். தேங்க்யூண்ணே. இங்கே இவ்வளோ நேரம் வந்ததுக்கு, இன்னைக்கு நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறிட்டீங்க. அப்படி இருக்க ஒரு சூழலில் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போ இந்த படத்துக்குள்ள வரேன். நான் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் சினிமாவில் ஏதாவது ஒரு ரோல் நடிச்சிடணும்னு ஆசையோட வந்தவன் தான் நான். அது சின்ன ரோலாக இருந்தாலும் சரி, ஒரு காமெடியன் ரோலாக நடிச்சிடணுன்றது தான். ஆனால் ஒரு லீட் ரோல் கிடைக்கும் போது அதை நல்லா பண்ணிடணும்னு நினைச்சேன். அப்புறம் ஹீரோ வாய்ப்புகள் வந்தது. மக்கள் எல்லாம் கைத்தட்டி சக்ஸஸ்ஃபுல் ஹீரோன்னு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் நல்லா இருக்கேன், ஃபேமிலி நல்லா இருக்கு, எல்லாமே ஓகே. ஆனா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுச்சு. அதுல முக்கியமா அருண்ராஜா டைரக்டர் ஆகணும் தான். என்னோட அவனுக்கு தான் சினிமாவில் இருக்கணுன்றது ஆசை காலேஜ் படிக்கும் போது. ஆனா அவன் இன்னும் ஆகலையே. அப்ப நம்ம இது இல்லை சக்சஸ் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அப்ப அவனை கூப்பிட்டு, நீ ஒரு கதை எழுதுறா, நம்ம படம் ப்ரொடியூஸ் பண்ணுவோன்னு அவன் சொன்ன மாதிரி அருண்ராஜாக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ். ஏன்னா நான் கண்ணா ஃபங்க்ஷன்ல சொல்லியிருந்தேன், மக்கள் நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு மேடை கொடுத்துருக்கீங்க. அதுல எனக்கு கிடைச்ச அந்த பணத்தின் மூலமா அந்த மேடையை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அதுல கொஞ்சம் ஆட்களை சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த படம் பண்ணதுன்னு. அந்த படமும் டைட்டிலே கனவோட திருச்சியில இருந்து கிளம்பி வந்தவங்க நான் அருண்ராஜா எல்லாருமே. ஸோ அப்படி ஆரம்பிச்சது முதல் படமே. அதாவது பெண்கள்லாம் பாவம், அதனால அவங்கள வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படி கிடையாது. பெண்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அதை சொல்றதுக்காக தான் நாங்கள் படம் எடுக்க ஆரம்பிச்சோம். அதுதான் கண்ணால் நாங்கள் ஆரம்பிச்சது.
ஸோ கனால வந்து வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் டைம் விமென்ஸ் கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் கனா. அதுல அருண் ராஜா வந்து டைரக்டரா அறிமுகமானாரு. அதுக்கடுத்து அடுத்து ஏன்னா காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா நான் ஒரு படம் பண்ற நேரத்துல பேரலா இன்னொரு படம் ஷூட்டிங் போனேன்னா நிறைய காசு கொடுப்பாங்க. மக்கள் அப்படி இடத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருக்கீங்க. அப்ப இந்த ப்ரொடக்ஷன் பண்றதுக்கும் படம் பண்றதுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கணும். அப்ப அடுத்து என்ன பண்ணலாம் போது யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து சினிமா கனவோட நிறைய பேர் இருந்தாங்க. சினிமா வாய்ப்புகள் கிடைக்காம யூடியூப் மூலமா நம்மளுடைய ஃபேஸை நம்ம அடையாளப்படுத்திக்கலாம், இல்லை ரைட்டிங் அடையாளப்படுத்திக்கலாம். அதன் மூலமா இப்ப நான் டெலிவிஷன்ல இருந்து வந்த மாதிரி யூடியூப்ல இருந்து வரதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ ஒரு டீமை பார்த்தேன், நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஒரு ராஜான்னு ஒரு படம் எடுத்தோம். கார்த்திக் வேணுகோபால் அவர் வந்து அந்த படத்துல ரியோ அதுல வந்து ஹீரோவா இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அவரும் அதுல வந்து பண்ணாரு. அதான் யூடியூபர்ஸ்லாம் சேர்ந்து தமிழ்ல பண்ண ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வாழ் பண்ணோம், அப்புறம் டாக்டர் பண்ணோம், டான் பண்ணோம், குரங்கு பெடல் ஒரு ஃபிலிமை ப்ரெசென்ட் பண்ணோம். அந்த படம் இப்பயும் தமிழ்நாட்டில் நிறைய பள்ளிக்கூடங்கள்ல ஸ்க்ரீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் கலெக்ஷன்ல வராது, ஆனா அது எல்லாமே பசங்களுக்கு போய் ரீச் ஆகிட்டே இருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு எங்கேயோ பிளெஸிங்கா வந்துட்டு இருக்குன்னு நான் நம்புறேன். அதுக்கடுத்து கொட்டுக்காளி பண்ணோம். கொட்டுக்காளியும் ஒரு விமன் எவ்வளவு ஸ்ட்ராங், எவ்வளவு பவர்ஃபுல்னு சொல்ற ஒரு படம் தான். அதை மெயின் ஸ்ட்ரீமா கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல பண்ணல. ஆனா இப்படி ஒரு கதையை நம்ம இங்க சொல்லி பார்க்க கூடாதுன்னு PS வினோத்ராஜ் ஒரு டேலண்ட்டை செலிப்ரேட் பண்றதுக்காக பண்ணப்பட்ட படம் தான். இதே தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணணும்லாம் கேட்டாங்க. ஏன் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணக்கூடாது? இந்த மாதிரி படத்தை ஆடியன்ஸ் வந்து முயற்சி பண்ணிட்டோம். நான் டீம்ல சொன்னது அதான், இந்த படத்துக்கு 2 ரியாக்ஷன் தான். ஒன்றும் எக்ஸ்ட்ரீமா பாராட்டுவாங்க, இல்லைன்னா எக்ஸ்ட்ரீமா திட்டுவாங்க, எங்களுக்கு ரொம்ப ஸ்லோவா இருக்கு இல்லை. ஆனா இது பிராக்டிஸ் ஆரம்பிக்கும். இதுல நடிச்ச எல்லாரும் வெளியில தெரிய ஆரம்பிப்பாங்க. நான் கொட்டுக்காளியோட சக்சஸ நேற்றும் இன்னைக்கும் நான் ஃபீல் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டு பேருக்கும்போது மொத்தம் 8 அவார்டு அமரனுக்கு கிடைச்சது, 2 அவார்டு கொட்டுக்காளி கிடைச்சது. அதுல ஒன்று பெஸ்ட் டைரக்டருக்கானது, இன்னொன்று பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கானது. பெஸ்ட் ஆக்டர்ல சூரியனும் நானும் நாமினேஷன்ல இருந்தோம். நான் ஜெயிச்சிட்டேன். அங்க நான் உணர்ந்தேன். 2வது முறையா அந்த கொட்டுக்காளியோட சக்சஸ உணர்ந்தது தங்கச்சி இங்க பேசும்போது. எங்களெல்லாம் யாருக்காவது தெரியுமான்னு நான் நினைச்சுட்டே இருந்தேன். எங்களை எல்லாருக்கும் தெரியுது, அது காரணம் கொட்டுக்காளின்னு சொன்னாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான் இங்க படம் எடுக்கப்படுது. எத்தனையோ பேர் தியேட்டர்ல எங்க மூஞ்சி வராதான் கேட்கலாம். இதை வந்து நீ தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணலாம். இந்த தியேட்டர்ல இல்லை, நான் உலகம் ஃபுல்லா தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணோம் கொட்டுக்காளி. பெர்லின்ல பார்த்தாங்க, ஜப்பான்ல பார்த்தாங்க, ரஷ்யால பார்த்தாங்க. நீங்க ரஷ்யால போனீங்கன்னா நீங்க தான் என்னோட ஜாஸ்தி ஃபேமஸா இருப்பீங்க. நீங்க எல்லாரும் போய் பாருங்க, பெர்லின், ரஷ்யா அதெல்லாம். அதுக்காக தான் அந்த படம் பண்ண. ஸோ கொட்டுக்காளியோட சக்சஸ் இன்னைக்கு ரொம்ப நிறைவா நான் உணர்ந்திருக்கேன். இன்னும் அந்த மாதிரி படம் வரும். அதுக்கடுத்து தாய்க்கடை நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு பண்ணும்போது ஒரு படம் நல்லா பண்ணணும் இந்த டீம்னு சொல்லி கார்த்திக் வேணுகோபாலுக்கு கிடைச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் திருப்பி இந்த கம்பெனிக்கு திரும்ப செஞ்சிருக்க, அது எப்படி சொல்றது தெரியல, அந்த நன்றியா என்ன வேணாலும் சொல்லலாம். அதுதான் இந்த தாய் கிழவி. இப்படி ஒரு கதையை அவர் கேட்டவங்க ஒரு கதை அவர் கூட தான் நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன். நான் அது ஏதோ ஒரு சிங்க் அவருக்கு எனக்கும். அவர் ஒரு வித்தியாசமா பேசுவாப்புல, நான் ஒரு வித்தியாசமா பேசுவேன். அது எங்களுக்குள்ள ஒரு சிங்க். இப்படி ஒரு கதை இருக்கு கேளுங்கன்னு சொன்னாரு. ஓகே சிவா, ஓகே கார்த்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். யாரு ஹீரோ, யாரை மைண்ட்ல வச்சு பண்ணிருக்காங்க? அவருக்கு வந்து ஒரு தயக்கம், எதுவுமே சொல்லாம அதாவது நீங்க கேட்கறத கேட்டா உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சிவாவை கூட்டிட்டு வந்தாரு. சரி சிவா நான் கேட்கறேன்னு சொல்லிட்டு சிவாட்ட நரேஷன் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சது. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். செகண்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே எனக்கு இதுதான் கதை, இதுதான் படமா பண்ணணும். இதுல வந்து இந்த கதை, இதுல யாரு ஹீரோன்றது முக்கியம் இல்லை, இந்த படத்துல நடிக்கிற அத்தனை பேருமே ஸ்டார்ஸ் அப்படிதான் எனக்கு தோணுச்சு. அதனால இந்த கதை உடனே பண்றோம்னு நான் சொன்னேன். சொல்லி முடிச்சுட்டு சிவாட்ட, சிவா நம்ம பண்றோம் எல்லாம் சொல்லிட்டு சைன்லாம் பண்ணிட்டு நான் கலையில சொன்னதான், சிவா நம்ம இது வரைக்கும் நம்ம கம்பெனில யாரையுமே 2 ஃபிலிம்க்கு சைன் பண்ணதே இல்லை, சிவாவை 2 ஃபிலிம்க்கு சைன் பண்ணுவோம் நம்ம. ஏன்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க சேவன் வந்து இப்ப தாய் கிழவி அவுட்டை பார்த்துட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அவரோட படம் பண்ணணும்னு. இந்த ஃபர்ஸ்ட் நாள் கதை கேட்ட அன்னைக்கு நான் டிசைட் பண்ணது இவரோட அடுத்த படம் நான் அதுல ஹீரோவா நடிக்கிறேன். அதை நான் வந்து சிவாட்ட ரொம்ப தான் சொன்னேன். நான் கலையில சொல்லிட்டேன், இப்படி ஒரு ரூரல் ஸ்கிரிப்ட் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என் ஊருக்கு போன மாதிரி, எங்க அம்மாச்சி ஊருக்கு போன மாதிரி, பிரான்மலைக்கு போன மாதிரி ஒரு உணர்வை எனக்கு கொடுத்தாரு சிவா. இது ஆடியன்ஸ் கொடுக்குறோம், இது இந்த படம் சிறப்பா வரும், அதே மாதிரி நம்ம ஒரு படம் ஹீரோவா நடிக்கிறோம்ன்றது தான். ஸோ சிவா உங்களுடைய நரேஷன், உங்களுடைய ரைட்டிங், இதெல்லாம் தாண்டி எனக்கு பிடிச்சது உங்ககிட்ட இருக்க ஜெனுவினிட்டி. அது ரொம்ப ரொம்ப கம்மி.
அது ஒருவேளை நிறைய இருந்தா கூட இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற எக்கோ சிஸ்டம் அது குறைச்சிட்டே தான் வரும் அது. ஆனா அது உங்களுக்கு நடக்க விடாம பாத்துக்க வேண்டியதான் என் பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஜெனுவினிட்டி இந்த ஸ்கிரிப்ட்ல இருந்தா நீங்க இவ்வளவு பேரும் புகழ்றது காரணம். இது வந்து இந்த கேரக்டர் ஜாஸ்தி சொல்லணும், இந்த கேரக்டர் இறக்கி சொல்லணும் அப்படின்னா இல்லாம மொத்த கேரக்டர்ஸும் ஒரு ஃபேமிலி மாதிரி எடுத்துட்டு போய் மொத்தமா எழுதியிருக்காங்கல்ல. உலகநாயகன் கமல் சார் படம் பார்த்துட்டு சிவான்னு சொன்னது வந்து, இந்த படத்துல நிறைய நட்சத்திரங்களை நீங்க உருவாக்கி இருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு. இங்க இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க அந்த ஜெனுவினிட்டி தான் இந்த ஸ்கிரிப்டை பண்ணணும்னு தோணுது, அந்த ஜெனுவினிட்டி தான் உங்களோட பயணிக்கணும்னு தோணுது. நீங்க எடுத்தது தான் எனக்கு எப்படி டெக்னீஷியன்ஸ் வேணும்னாரு. ஓகே, காஸ்டிங் மட்டும் அவர் ஒரு காஸ்டிங் கொண்டு வந்திருந்தாரு. இல்ல இது வந்து நம்ம இப்படி பண்ணலாம் அப்பதான் இன்னும் வைடரா ரீச் ஆகும் அப்படிங்கிறத வச்சு பண்ணது. ஃபைனலா யார் இந்த ரோலை பண்ண போறாங்கன்னா ராதிகா மேம் அப்படிங்கிறார். நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், ஆனா இந்த மேக்கப் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும்போது மேம் இது இந்த படம் பார்த்த எல்லாரும் நான் சொல்றோம். பட் இந்த படம் பார்த்த இதுக்கப்புறம் மக்கள் எல்லாரும் சொல்லுவாங்க உங்களை தவிர இதை பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஆகல. நான் வந்து ஒரு சினிமா எக்ஸ்பீரியன்ஸ்லயோ ஹீரோலையோ எல்லாம் சொல்லுவேன், ஒரு ரசிகனா சொல்லிட்டு உங்களுடைய ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஏன்னா நடுவில் என்னாச்சுன்னா அவங்களுக்கு நீ ப்ராப்ளம் வந்து ஆப்ரேஷன் பண்ணாதான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பெயின் குறையும்னு சொன்னாங்க. அதனால மேம் வந்து கேட்டிருந்தாங்க இந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வந்து கண்டினியூ பண்ணலாமான்னு. பட் நடிச்சிட்டு இருக்க எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்டுமே பயங்கர பிஸியான ஆர்டிஸ்ட். நீங்க அவங்க டேட்டை இப்ப 10 நாள் விட்டீங்கன்னா திரும்ப எல்லாரையும் அசம்பிள் பண்றது ரொம்ப கஷ்டம். நான் சொன்னேன் கலை ப்ரோ எதுவுமே பேசாதீங்க மேம்கிட்ட, காலில் படாத விழுந்துருங்க, வேற வழியே கிடையாது. இதை மிஸ் பண்ணனா நமக்கு கிடைக்காது. நீங்க மேம்கிட்ட போய் சொன்னா அந்த மேம்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நீங்க நடக்கிற மாதிரி இருக்க போர்ஷன் மட்டும் அப்புறமா எடுத்துக்கிறோம், அதுல நீங்க மட்டும் தான் இருக்கீங்க, மற்றதெல்லாம் எல்லாரோடையும் எடுத்து முடிச்சிடறோம்னு சொல்லி ஒரே ஸ்கெடியூல்ல எடுத்து முடிச்சோம். அப்படி பண்ணாதான் இது பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த பக்கம் உட்காந்து படம் நல்லா வந்திருக்குன்றதுக்கு அப்புறம் நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த கால்குலேஷனுக்கு அது கரெக்டா வந்து சேரணும், அந்த டேஸ்க்குள்ள முடிக்கணும்ன்ற நிறைய ப்ரெஷர் இருந்தது. பட் உங்களுடைய சப்போர்ட் எல்லாருடைய சப்போர்ட்லயும் சிவா வந்து என்ன டேட்ல படம் முடிக்கிறேன்னு சொன்னாரோ அந்த டேட்ல படத்தை முடிச்சாரு. அதுக்கு காரணமா இருந்த சிவகுமார் முருகேசன் அவரும் அவருடைய டீம் எல்லாருக்கும், அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் டிசைனர் அவருடைய டீம் எல்லாருக்கும் நன்றி வாழ்த்துக்கள். அண்ட் கேமராமேனோட டீம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாரும் டே நைட் எப்படி வேலை பார்த்தீங்கன்றது தெரியும், அதனாலதான் இது சாத்தியமாச்சு. சிவகுமாரோட அப்பா அம்மா இங்க இருக்கீங்க, இங்க எல்லாரும் உங்களுடைய பையனை வந்து நிறையவே அப்ரிசியேட் பண்றாங்க அவருடைய திறமைக்காக. பட் அவர் ரொம்ப நல்ல பையனை நீங்க வளர்த்துருக்கீங்க, அதுக்காக அவர் கம்மியா தான் பேசுறாரு, ஆனா அவரை பத்தி எல்லாரும் நிறைய பேசுறாங்க. அதுதான் அவர் பண்ணியிருக்க அச்சீவ்மெண்ட்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்த இது இருக்கு, சேயோன்னு இருக்கு, அதுல நீங்க ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. நீங்க ஒரு மூடே கொடுத்துருக்கீங்க, நான் விளைச்சல் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த சேயோன் படம் கூட ஆர்கேஎஃப்ல வந்து அவர் படத்தை பார்த்துட்டு தாய் கிழவி பார்த்துட்டு கமிட் ஆன படம் இல்லை. நான் போயிட்டு ஆர்கேஎஃப்ல போயிட்டு நான் ஒரு படம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன், அது இந்த படம் தான் முடிவு பண்ணிட்டேன். நான் நேராக அங்கே போனேன், நான் போயிட்டு நம்ம ஒரு படம் பண்றோம்னு சொன்னேன் மகேந்திரன் சார்ட்ட. ஓகே நான் கை கொடுத்துட்டாரு. அவர் சிவகுமார் தான் டைரக்டர்னு சொன்னேன், அந்த படத்தை பத்தி எல்லாருமே சொல்றாங்கன்னு சொல்லி நேராக கூட்டு போய் கமல் சார்ட்ட கூட்டு போய் இதான் ப்ராஜெக்ட்னு கை கொடுத்து என்ன அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கதை கேட்டாங்க, கதை கேட்ட அப்புறம் தான் தாய் கிழவி படமே பார்த்தாங்க. ஸோ ஆல்ரெடி அவர் அந்த பேரை சம்பாதிச்சு வச்சிருந்தாரு சிவகுமார். நான் வெயிட் பண்றது எனக்கு உங்களை பாராட்டும் போதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிவா. என் பேரும் சிவான்றதுனால என்ன தான் சொல்றாங்கன்றத நான் ஃப்ரெண்ட்குள்ள எட்டி பார்த்துக்கலாம். அது அண்ட் அவ்வளோ எமோஷனலா இருக்கு. ஏன்னா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்த நோக்கி வந்திருப்பீங்க, ஆனா அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்றது ஒரு ரீசன். ஸோ இன்னும் நிறைய சக்சஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, சேர்ந்தே பயணிப்போம். இந்த மேடையில திரும்பவே சொல்றேன், சேயோனுக்கு அடுத்த படமும் நான் சிவாவோட தான் ஒர்க் பண்ண போறேன். மறுபடியும் சொல்றேன், இது ரிசல்ட்டுக்காகவோ வியாபாரத்துக்காகவோ கலெக்ஷனுக்காகவோ இல்லை, அந்த ஜெனுவினிட்டிக்காக, அந்த ஜெனுவினான மனுஷனோட ஒர்க் பண்ணுன்றதுதான். அண்ட் அவருக்கு கொண்டு வந்த காஸ்டிங் சிங்கப்புலி அண்ணன், திரையுலகின் மூத்தவர், வந்து தூங்குறீங்களாண்ணே? சிங்கப்புலி அண்ணன் பேசிட்டே இருந்தா கேட்டே இருக்கலாம், அப்படி ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஆள். அவர் வந்து கமல் சாருடைய ரசிகரா இந்த படத்துல உபலியான கேட்ட நினைச்சிருக்காரு. ஆனா தேங்க்யூண்ணே, உங்களுடைய அன்புக்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம அடுத்த சேர்ந்தும் நம்ம ஏன்னா ஷூட்டிங்க்கு நடுவில் அவர் பேசுறாங்க, அதெல்லாம் வேண்டாம், ஷூட்டிங்க்கு நடுவில் அவர் பண்ற காமெடி வந்து இன்னும் பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி அருள்தாசனை தேங்க்யூ,
உங்களுடைய கமிட்மெண்ட் சப்போர்ட் பத்தி டீம் எல்லாருமே சொல்லிட்டே இருந்தாங்க. தேங்க்யூ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு. முத்துக்குமார்னா ரொம்ப நன்றி. அவர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டெய்லி பாத்தீங்கன்னா யாருடைய போஸ்டர் தாய்க்கலை பத்தி ஷேர் பண்ணாலும் அது அவரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. ஏன் போஸ்டர் போட்டாங்க, என் போஸ்டர், அவர் இந்த படத்தை அப்படி வந்து ரசிக்கிறாரு, ஓன் பண்றாரு. இவங்க எல்லாரும் அப்படி ஓன் பண்றதுனால தான் இப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாலசரவணன் ப்ரோ எப்போ ஃபோன் பண்ணாலும் என்ன பண்றீங்க பாலா அப்படின்னு, ஃபேன்ஸோட இருக்கேன் அப்படின்வாரு. சரி 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 அப்படின்னு திரும்ப இன்னொரு நாள் ஃபோன் பண்ணா இந்த ஃபேன்ஸ் தான் தலைவரே அப்படின்வாரு. அப்படி என்ன ஃபேன்ஸ் கூடவே இருக்காங்க, என்ன 2 பேர் தானே தலைவரே, நமக்கு 2 ஃபேன்ஸ் தான் கூடவே தான் இருக்காங்க அப்படின்னாரு. இப்போ ஒருத்தர் புதுசா வந்திருக்காங்க தலைவரே அப்படின்னாரு அன்னைக்கு நேத்து. ஏன் உங்களை பத்தி இன்னும் தெரியலையா அவங்க? இல்ல தலைவரே அந்த 2 பேர் ஓடிட்டாங்க, அதனால புதுசா நான் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு. இந்த மாதிரிதான் இருக்கு எங்க கான்வர்சேஷன். பட் அவருடைய மதுரை ஸ்லாங் ரசிக்கலாம். இந்த படத்துல சூப்பர் ரோல். அடுத்து உங்களோட சேர்ந்து பயணிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இளவரசன் இல்ல அவர் தான் ஷூட்டிங்ல இருந்து சொல்லியிருப்பார், தம்பி பிரமாதமா எடுக்கிறாங்க தம்பி, இந்த பையன் சூப்பர் தம்பி உங்க செலக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அண்ட் ரேச்சல் உங்களுடைய இந்த ரோலும் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அமேசிங்கா இருக்கும். கடைசி விவசாயி ரொம்ப ரொம்ப ரசிச்சேனால இது எல்லாருக்கும் இன்னும் மெமரபிளான ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். எஸ்பெஷலி அந்த ஒரு மாடலா அவங்களோட நாம பத்தி நீங்க பேசுறோம். இப்ப கேட்டா எனக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்கும். அது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் எவ்வளவு ஜென்யூனா எழுதியிருந்தாரோ அவ்வளவு ஜென்யூனா இருந்தது அவங்களோடது. அண்ட் நீங்க நடிச்ச எல்லா சிஸ்டர்ஸ்க்கும், அதாவது என்னுடைய சகோதரிகள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வந்து நீங்க வந்து அவர் நினைச்ச அந்த ரூரல்ல இருக்கிற அந்த நேட்டிவிட்டியில இருக்கிற டெப்த்தையும் அதுல இருக்க உண்மையையும் அவ்வளவு அழகா கொண்டு வந்தீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல. கமல் சார் இவங்க எல்லாமே இன்னும் நிறைய குட்டி குட்டி ரோல்ஸ் பண்ண நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. கமல் சார் சொன்ன இவங்க எல்லாரும் நட்சத்திரங்கள். இவங்க எல்லாம் தான் இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின்ஸ். இவங்களை இப்படி ஒரு படத்துல காட்டுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ தொடர்ந்து இவங்களோட எல்லாம் பயணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நிவாஸை பத்தி சொல்லியே ஆகும். தேங்க்யூ. கமர்ஷியலான ஒரு இந்த படத்துக்கு கமர்ஷியலா சாங் போடுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா சிச்சுவேஷனல் சாங் எல்லாமே. ஆனா அது ரொம்ப ட்ரெண்டியா சூப்பரா போட்டு கொடுத்தாரு. பாட்டை டக்குன்னு போட்டுருவாரு, ஆனா அதை நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு நம்ம பண்ற பாடு இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் சொன்னா இன்னும் எக்ஸ்ட்ராலாம் சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன், அதனால நான் கொஞ்சம் கம்மியாவே வச்சுக்கிறேன். கிரேட் ஒர்க் நிவாஸ். நெக்ஸ்ட் டைம் நம்ம சேர்ந்து பண்ணும்போது பாட்டை மட்டும் கொஞ்சம் சீக்கிரம். ஆனா சுதன் படிச்சு சொன்னாப்ல, நீ நிவாஸ் பிரசன்னா பத்தி உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தெரியும் நிவாஸ் பிரசன்னா பத்தி சுதன்? எனக்கு தெரியும். நான் வந்து சின்ன வயசுல இருந்து அவனை பார்த்திருக்கேன். பாட்டை எப்படி கொடுக்குறாரு பார்த்து நான் வந்து பாட்டெல்லாம் கம்போஸ் ஆயிடுச்சு தெரியுமா சுதன் அப்படின்னா, கம்போஸ் ஆயிடுச்சு உங்க கைக்கு வந்துச்சா அப்படின்னு அப்படின்னு சுதனோட நான் சேலஞ்ச் பண்ணி தான் நான் நிவாஸோட ஒர்க் பண்ணேன். பட் பிஜிஎம் எக்ஸ்ட்ராடனரி. டூனி ஜானுக்கு நம்மளுடைய ஆபீஸ்ல ஒரு ரசிகர் படையே இருக்கு. அவர் தான் நமக்கு வருத்தப்பட வாலிபர் சிங்கம், மான் கராத்தே, ரஜினி முருகன், அப்புறம் டான், அப்புறம் இப்போ தாய் கிழவி சேயோன்னு சொல்லி எங்களோட அந்த ஜேர்னி ஃபுல்லாவே அது ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஜேர்னியாக இருக்கு. தேங்க்யூ. இந்த படத்துல நீங்க பண்ண போஸ்டர்ஸ்க்கு நீங்க ஒரு போட்டோ ஷூட் பண்ணி ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணீங்க, அது நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்றாங்க, சூப்பரா இருக்குன்னு சொல்லி. இப்படி ஒவ்வொருத்தரும் இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்கணும்னு இந்த படத்துக்கு நினைக்கிறாங்க. அண்ட் இப்போ எனக்கு சொல்லணும்னு தோணுது, இங்க இருக்கிற எல்லாரும் எமோஷனலா பேசும்போது இந்த தாய் கிழவி படம் ரொம்ப ரொம்ப லாபகரமான படமா ஆல்ரெடி இருக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு. ஃபர்ஸ்ட் லாபம் எல்லாரும் எமோஷனலா பேசி ஒரு அன்பை பகிர்ந்துட்டாங்கல்ல, எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்கல்ல, அதுதான் மிகப்பெரிய லாபம் நினைக்கிறேன். அந்த லாபத்தை எதிர்பார்த்து தான் நான் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எஸ்கே ப்ரொடக்ஷன் பண்றது அடுத்து உண்மையாவே பணம் வரணும். பணம் வந்ததுனால இந்த மாதிரி முயற்சிகள் தொடர முடியும். ஆல்ரெடி இப்போ சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸும் சரி, ஃபேஷன் ஸ்டுடியோஸும் சரி, இந்த படம் ஏற்கனவே லாபம் ஈட்டி கொடுத்துருச்சு. இப்போ நான் வெயிட் பண்றது எல்லாமே மக்கள் சிரிச்சு ரசிச்சு என்ஜாய் பண்ணி பாராட்டணுன்றது மட்டும்தான். நீங்க டீம் மட்டும் நான் கூப்பிட்டுக்கிறேன். எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் இவ்வளோ விஷயங்கள் பண்றோம் அப்படின்னா, ஒரு 4 மாடி பில்டிங் ஆபீஸ் ஒன்று இருக்கு. அதுல வந்து ஒரு 40 பேர் வேலை செய்யறாங்க, 80 பேர் வேலை செய்யறாங்க. அப்படி இல்லை, ஒரு ஆபீஸ் ஒன்று வச்சிருக்கோம், அதுல எத்தனை பேர் வேலை செய்யறாங்க, நாங்க எப்படி வேலை செய்யறது மட்டும் பாருங்க. கலை ஆல்ரெடி நீங்க பாத்தீங்க. ராகுல், கார்த்திக், திவாகர் சார் அப்ப வெளியில வச்சிருங்க. நான் அது கலை பண்ணிடுவோம். இவ்வளவுதான் இவ்வளவுதான். அவங்களோட ரோல் ரொம்ப கிளியர். நான் எனக்கு கதை கிரியேட்டிவ் அந்த ஏரியா ஃபுல்லா அது நம்மளோட நானும் டைரக்ஷன் மட்டும்தான். எனக்கு என் படத்துல நான் நடிக்கிற படத்துல ஒர்க் பண்றதை விட எனக்கு வந்து அந்த
திருப்தியும் ஆத்ம திருப்தியும் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கிறது இங்க ப்ரொடக்ஷன்ல தான். ஏன்னா நம்ம நினைக்கிற ஆசைப்படுற எல்லா விஷயங்களையும் 100% எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாம பண்ணிட முடியுது. அதுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கிறது இவங்க எல்லாரும் தான். இவங்க எல்லாருமே அந்த மேடையில இவங்க 2 பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, நல்ல பொண்ணா இருந்தா அது மேட்ரிமோனி ஃபங்க்ஷன் ஆயிடுச்சுன்னா இதுல முடிச்சுட்டு அந்த கேரக்டர் இருக்கா எப்படியாவது கல்யாணம் பண்ணுறது அதான் ஒரு கல்யாணம் போட்டு ஒரு 10 ரூபா போட்டு அவரோட சீன்ஸ் பார்க்கும்போது எனக்கு ராமனும் கார்த்தியும் ஞாபகம். இவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ விஜய் ப்ரோ அண்ட் அஞ்சனா, தேங்க்ஸ் ஃபார் தி எனர்ஜி அண்ட் இந்த விழாவை இவ்வளோ அழகா ஏற்பாடு பண்ணலாம். அந்த பார்க்குற நீங்க நாங்க எல்லாருமே ஒரு கனவோட தான் ஓடிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு நல்லது பண்ணிடணும்னு. இப்போ சரவணன் பேசும்போது நிறைய எனக்கு நடந்த விஷயங்கள்ல எனக்கு நடந்த அத்தனையும் சரவணனுக்கு தெரியும். நாங்க எல்லாருமே கேட்கறது அதான். நான் ஒரு ஆசையோட வந்திருக்கேன். நான் எனக்கு இவ்வளவு பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளது ஆக்கிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எனக்கு மட்டுமே போதுமானதா இவ்வளவு பெரிய ஒரு பேரோ புகழோ பணமோ கடவுளுக்கு வந்து தேவையில்லை. அது உனக்கு மட்டும் யூஸ் ஆகக்கூடாது, இன்னும் கொஞ்சம் பேருக்காவது யூஸ் ஆகணும் சொல்றாருன்றத நான் எப்படி படம் சுட்டாக சம்பளம் வாங்கும்போது தான் நான் நினைச்சிட்டேன். அதை முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கோ கொஞ்சவங்களோ நல்லது நான் பண்ணிட்டு இருக்கேன். இது படத்தை இண்டஸ்ட்ரிக்கு எனக்கு இந்த இடத்த கொடுத்த இண்டஸ்ட்ரிக்கு நான் திருப்பி ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறது தான் இந்த மாதிரி படங்கள் பண்றது. ஸோ நான் இதை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இங்கே யாருக்கும் போட்டியாவோ யாரையும் தாண்டி போகவோ யாரையும் அட்டாக் பண்ணவோ காலி பண்ணவோ அதுக்கு நான் வரல. எனக்கு கிடைச்சிருக்க இந்த வாழ்க்கையின் வாய்ப்பை ஒழுங்கா பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். என்ன அதான் நான் கேட்கணும்னு நான் இப்படியே இது மாதிரியே பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த மாதிரி நிறைய டேலண்ட் இவங்களோடலாம் படம் பண்ணும்போது நான் நிறைய கத்துக்கிறேன். நான் இது வரைக்கும் நான் எல்லாத்தையும் திரும்ப சொல்றதுதான். நான் ஏன் அதை ஸ்பெசிஃபிக் நான் ரீமேக் படம் பண்ணதில்லை இது வரைக்கும். நான் கதை கேட்டு தான் படம் பண்ணியிருக்கேன். என்னுடைய படங்களோட வெற்றி தோல்வி ரெண்டுத்துக்குமே நான் ரொம்ப பொறுப்புன்னு நான் நம்புறேன். ஒவ்வொரு படம் கதை கேட்கறதுக்கும் அதை சினிமாவா மாத்தினாலே நான் ஒவ்வொரு விஷயங்கள் கத்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு நிறைய மைனஸ் இருக்கு, அதெல்லாம் பிளஸ்ஸா மாற்றி முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். அது இந்த ப்ரொடக்ஷன்ல பண்ற படங்களும் எனக்கு உதவிட்டே இருக்கு. இதை நான் தொடர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு மக்கள் எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டா இருந்துட்டே இருக்காங்க. ஆரம்பத்துல இருந்து எங்கேயோ இந்த கொண்டு வந்து திருச்சியில இருந்து வந்து கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து விட்டாங்க. இண்டஸ்ட்ரியில இருக்க சிலர் மட்டும்தான் அதுக்கு ஏதாவது ஒரு தடைகள் போட்டுட்டே இருக்காங்க. அதை தாண்டி வரணும்னாலும் நான் அதுக்கு ரெடி. பட் அந்த தடைகளை நீக்கிட்டீங்கன்னா இன்னும் 4 சிவகுமார் முருகேசன் எங்க இருந்தா தேடி கண்டுபிடிச்சு தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை படம் பார்த்த உடனே வாங்கிட்டு ஜியோ ஹாட்ஸ்டார் அவங்களுக்கு என்னுடைய நன்றி. சந்தோஷங்களோட அசோசியேட் ஆனது அண்ட் ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் அதர் ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் குறிப்பா ஏஜிஎஸ்க்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ நீங்க வந்து அசோசியேட். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசிட்டு இல்லை வேற பேசியான்னு சொல்லியாச்சு. பட் அர்ச்சனா அவங்க வந்து இந்த படத்தை நான் பண்ணியே ஆகணும் ஒருத்த காலில் நின்று அவங்க வந்து இது பண்ணி அதை விட என்ன சந்தோஷம் இருக்க முடியும். ஒரு கம்பெனி வந்து அவங்க பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அவங்க என்ன இதுல வந்து அவங்க நிறைய காசு பார்க்கணுன்றதுக்காக இல்லை, இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ல நம்ம பேர் அசோசியேட் ஆகிக்கணும்னு நினைக்கிறாங்கன்றதே எங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸாக தான் பார்த்தோம். தேங்க்யூ ஸோ மச் ஏஜிஎஸ் ஃபேமிலிக்கு. இன்னொரு கமிட்மெண்ட் பாக்கி இருந்துட்டே இருக்கு, அதுக்கு சீக்கிரம் வந்துடுறேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். இந்த படத்தில் நடிச்ச எல்லாருக்கும் அண்ட் அருமையா பேசினாங்க லிரிசிஸ் 2 பேருமே. அவங்க பயங்கர என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. தேங்க்யூ. உங்களோட வந்து தொடர்ந்து பயணிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. படத்துல வினிஷ் கிரேட் ப்ரோ. அவர் வந்து கமல் சார் இதை பார்க்கணும் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும் வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. கமல் சார் அவரும் இப்போ மேக்கப் பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களோட ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. சாம் லோகேஷ் ப்ரோ தேங்க்யூ ஃபார் ட்ரைலர் எல்லாமே. எல்லாரும் ரொம்ப ராஜவேல் பிரதர் ஹவுஸ்மேட்ஸ் ப்ரோ அண்ட் ராஜவேல் பிரதர் அவருடைய அடுத்த படம் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்ல தான் பண்ண போறாரு. அதையும் நாங்கள் வந்திருந்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. 27ஆம் தேதி தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த தியேட்டர்ல பார்த்து ஒரு கூட்டமா எல்லாரோடய உட்காந்து பாத்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான செலிப்ரேஷனா இருக்கும் இந்த படம். அதுக்கு நாங்க கேரண்டி கான்பிடென்ட்டா நீங்க படம் எல்லாரையும் போய் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒருமுறை எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் யாரையும் மிஸ் பண்ணல நினைக்கிறேன். மேம் சொல்லிட்டே இருக்கேன். அப்ப ஃபோன் பண்ணா போன் எடுக்க நான் போனே பண்றதில்லை மேம்.